சென்னை அரும்பாக்கத்தில் மின் வயரை மிதித்து உயிருக்கு போராடிய சிறுவனை மீட்ட இளைஞருக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. அந்த மனசுதான் சார் கடவுள் என காண்போர் எண்ணும் வகையிலான சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மின்சாரம் பாய்ந்து துடிதுடித்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுவனை தன் உயிரை பொருட்படுத்தாது இளைஞர் ஒருவர் காப்பாற்றிய கருணை ததும்பிய காட்சிகளே இவை. சென்னையில் கடந்த 16ஆம் தேதி பெய்த மழையால் அரும்பாக்கத்தில் உள்ள முத்தாட்சி அம்மன் கோவில் தெரு, மங்கள நகர் உள்ளிட்ட இடங்களில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது. முத்தாட்சி அம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் ராபர்ட் என்பவரின் மகன் செடன் ராயன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினார். மங்கள நகர் பகுதியில் தேங்கியிருந்த தண்ணீரில் அந்த சிறுவன் நடந்து சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக புதைவட மின்கம்பியை மிதித்ததில் மின்சாரம் பாய்ந்தது. இதனால் தண்ணீரில் விழுந்து துடிதுடித்தார். இதை கண்டும் காணாதது போல சுற்றி இருந்தவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற கண்ணன் என்பவர் சிறுவனின் நிலையைக் கண்டு அதிர்ந்து போனார். தன் உயிரை துச்சமென கருதி மின்சாரம் தாக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுவனை கண்ணன் தீரத்துடன் மீட்டார். பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் தற்பொழுது நலமுடன் இருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியானதை அடுத்து தன்னலம் கருதாத இளகிய மனதுடன் செயல்புரிந்த இளைஞர் கண்ணனுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் குவிந்து வருகின்றன. சிறுவனின் முகத்தை பார்த்தபோது தன் உயிரை விட அவனின் உயிர் முக்கியம் என நினைத்து துணிந்து காப்பாற்றியதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் கண்ணன் தெரிவித்தார். இப்போ எதுக்கு வந்துட்டு இருந்த சின்ன பையன் திடீர்னு தண்ணிக்குள்ளே விழுந்தான். விழுந்ததுக்கப்புறம் நான் நினச்சேன் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டான்னு நினச்சேன். ஆனால் கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறம் அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி படப்படுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் தெரிஞ்சது இந்த மாதிரி அவனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அக்கப்பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வரல. சரி, நானே போயிட்டு கையை தொட்டு பார்த்தேன். ஷாக் வந்தது, எனக்கும் ஷாக் அடிச்சது. சரி, 2வது தடவை தூக்கிட்டேன், அவனை கையை பிடிச்சி இழுத்துட்டேன். அதுக்கப்புறம் பையன் என் கூட வந்துட்டான். அழைச்சிட்டு போயிட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து அவன் நெஞ்சில் கை வச்சு அமுக்கி அதுக்கப்புறம் மூச்சு வந்துச்சு. பையன் மூஞ்சியை பார்த்தோன்னா எனக்கு என் உயிரா அவன் பையன் உயிரானு கேட்கல. அந்த பையன் தான் முக்கியம். கடைசி வரையும் அந்த பையனுக்கு எதாவது ஒன்றா நான் நிம்மதியாக வாழ்க்கையில் வாழ முடியாது எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன் மேம். அந்த பையன் நல்லா இருக்கான், சந்தோஷமா இருக்கேன். தனது மகனின் உயிரை காத்த கண்ணனுக்கு சிறுவனின் தந்தை ராபர்ட் நன்றி தெரிவித்துள்ளார். கண்ணன் நான் பார்த்தேன், ரொம்ப தேங்க்ஸ் அந்த பிரதர். நான் பார்த்தேன், பார்த்து பேசினேன். அவர் அந்த டைமில் டக்குன்னு ஒரு ஆக்ஷன் எடுத்ததுனால இந்த மாதிரி மனசு யாருக்கும் வராது. இந்த பக்கம் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பைக்கில் நின்று பார்த்துனே தான் இருக்கிறாரு. கூப்பிட்றாரு, ஹெல்ப்புக்கு வாங்கினு வரமாட்டார் அப்படின்னு நின்று பார்த்துன்னு இருக்கிறாரு. மனித நேயம் மரித்து போகவில்லை என்பதற்கு சான்றாக உள்ள கண்ணனை சுட்டிக்காட்டி இந்த மனசுதான் சார் கடவுள் என பலரும் பாராட்டி வருகின்றனர்.